கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளஸ். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி என்ன விஷயம் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமாக வாங்கி படிப்பீங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவான பென் ஸ்டாண்டை டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து 4 பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கார்ட்போர்டு வந்து தேவை. ஏன்னா பேஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நீங்கள் பென் ஸ்டாண்ட் வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் யூஸ் பண்ணோம். இதுக்காக நம்ம சர்க்கிள் கட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இதோட வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த சர்க்கிள் கட்டர் மூலிமா கார்ட்போர்டை நம்ம கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பென் ஸ்டாண்டை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா எக் ஷேப், இல்லை வேறு எந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவாக ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெருசாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக லென்த்தாக ஒரு ரோல் வந்து கிடைக்கும். இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து ஃபெவிஸ்டிக் மூலிமா ஒட்டிடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டுக்கு 8 பீஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வந்து செய்ய போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம செஞ்ச அந்த சர்க்கிள் கார்ட்போர்டில் சுற்றிலும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரணும். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெவிஸ்டிக் மூலிமா ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய கார்ட்போர்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச அந்த பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த 8 பீஸ்லேயும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த பேப்பரை வந்து பண்ணிக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பேஸ் வந்து நான் ஒரு கலர்லேயும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய பேப்பரை அப்படியே விட்டுறலாம். பட் அது பேப்பர் அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பேப்பரையும் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பேப்பரை வந்து பிளாக்லேயும் ஒரு பேப்பர் ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வேறு வேறு கலரில் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. அதில் பேஸாக நான் பிளாக் கலர் பேப்பரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளக்ஸ் குயிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபெவி குயிக் கூட பயன்படுத்திக்கோங்க. ஒன்று பிளாக் ஒட்டினதுக்கப்புறம் 2வது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதையும் கரெக்டாக வச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் குயிக் மூலிமா ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த 8 நியூஸ் பேப்பரையும் ஒன்று பிளாக் ஒன்று ஆரஞ்சு அந்த மாதிரி வரிசையாக வந்து ஒட்டியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி, அதாவது பேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரியும் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய லேயர் நேராக வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரியும் டிஃப்ரெண்ட்டான பென் ஸ்டாண்ட் கூட நீங்கள் செய்ய முடியும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதே மாதிரி நம்ம செஞ்ச சில பென் ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் கலர்ஸ் மட்டும் இல்லாமல் தேவையான ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் ஒட்டிக்க முடியும். இதில் நான் 2-3 ஷேப் தான் காட்டியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் நீங்கள் பென் ஸ்டாண்ட் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் பென்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான சில திங்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பண்ண அந்த பென் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் மூலிமா உங்களுக்கு தேவையான பென் ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி க்ரியேட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு.